பயாஸ்கோப் ஆகிய திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் தற்போது நம்மிடையே இருக்கிறார். மறுபடியும் வந்துட்டானா? 6 நாள் தங்கினதுக்கேயே 6 ஆயுசம் முழுகிட்டான். இந்த முறை எத்தனை நாள் தங்க போறானோ? குறிப்பாக பிரபாகரன் அவர்களோடு சீமான் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் தான் எடிட் செய்து கொடுத்ததுதான் என்று ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. இந்த போட்டோஷாப்ல இவனுக்கு பண்ண மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். பிரபாகரனோட இடது கைய பாருங்க, வெட்டி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி தோள்பட்டையை பாருங்க, தோள்பட்டையே அந்த இடத்துல இருக்காது. இது இவனுக்கு பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டா. யாரு பக்கத்துல நின்னாலும் தோள்பட்டை மேலதான் கை வைப்பாங்க. அந்த தோள்பட்டையில கை வைக்கிற போது அந்த தோள்பட்டைக்கான கையே இங்க இல்ல. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். மெய்ய பண்ணா பொய்ய பண்ண மாத்தீங்கடா போடா. 2 மிஸ்டேக்க கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு மேல பிரபாகரன் முன்னாடி அண்ணன் எதுக்கு சட்டையை தூக்கி இருப்ப காட்ட முயற்சிக்கிறாருங்கிறதா எனக்கு புரியவே இல்லை. குறிப்பா இன்னைக்கு நீங்க பதிவிட்ட இந்த பதிவு என்பது மிகப்பெரிய ஒரு, அதாவது பெரியாரை விமர்சித்த பிறகு இன்று பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேச்சாக மாறி இருக்கு. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறலு. அப்படி இந்த புகைப்படத்தை நீங்க தான் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? எப்படி கோர்த்து விடுது பாரு. அப்படி இந்த புகைப்படத்தை நீங்க தான் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம்? இதோட பின்னணி என்னங்க சார்? மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. அப்போதான் நம்ம செங்கோட்டையன்லாம் அங்க வேலை செய்யறாரு. இப்போ ஒரு நாள் அவர் சில புகைப்படங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டிவிடியில போட்டு எடுத்துட்டு வந்தார். தலைவர் பிரபாகரன் அவர் வேற சில புகைப்படங்கள்லாம் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துட்டு இது ரெண்டையும் பக்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அப்ப நான் எதுக்குன்னு கேட்டப்போ நாங்க அவருக்கு சர்ப்ரைஸா அவருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வேணும், நீங்க எடிட் பண்ணி கொடுத்தா அவர் வீட்டுல ஃப்ரேம் போட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. நாங்க அவருக்கு சர்ப்ரைஸா அவருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வேணும், நீங்க எடிட் பண்ணி கொடுத்தா அவர் வீட்டுல ஃப்ரேம் போட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதந்திர. அப்போ எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, எனக்கு சீமானன்னு அதுக்கு முன்னாடி தெரியும். இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அப்போ ஒரு நேச்சுரா ஒரு லைவா ஒரு விஷயத்த பண்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஆயிடுச்சு. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்திருந்தேன். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும். அவரோட தலைக்கும் பின்னாடி ஷேடோ வச்சிருப்போம், அண்ணனோட கைக்கு பின்னாடி அந்த ஷேடோ வைக்காம விட்டுருப்போம். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. ஒருத்தருக்கு ஷேடோ விழுதுன்னா தலைக்கு பின்னாடி இருக்கும், இன்னொருத்தவங்க பின்னாடி இருக்கும்ல. தலைவரோட படத்துக்கு பின்னாடி அந்த ஷேடோ எல்லாம் வச்சிருக்க மாட்டோம். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. அது பிற்காலத்துல அவர் நேரில் சந்திச்சதா வேற தகவல்களோட உலா வரும்போது நான் அவருக்கு கேட்டேன், ஏன்னா நீங்க வீட்டுல ஃப்ரேம் போட்டு மாற்றத்துக்குன்னு சொன்ன படம் இன்னைக்கு வேற மாதிரியான தகவலோட போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? அதுக்கு தான் என் சந்தேக கேஸ்ல பிடிச்சிட்டு வந்தேன். நம்ம ஒரு புகைப்படத்தால் ஒரு அரசியல் தலைவரை உருவாக்கி இருக்கிறோம், அவர் வளர்ந்து வந்தா நமக்கு நல்லதானடா, நம்ம அண்ணன் தானடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா அப்படின்லாம் சொல்லுவாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
இதுக்கு பிச்சை எடுக்கலாம். கொடுத்த புகைப்படம் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு நல்லதுக்கு தானே பயன்படுத்துகிறோம். அண்ணன் தலைவர் இல்லாத கட்டத்தில் நாம் அதை எடுத்து முன்னெடுத்து அந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த புகைப்படம் பயன்படுத்துறது நல்லது தானே. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா நீ சொன்னாலும் சொல்லியிருப்ப, வெளியே போடா முதல்ல. சந்தோஷமா குறிப்பா சொல்லணும்னா சீமான் வந்து இப்ப முக்கியமா ஒரு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு முக்கியமா பிரபாகரன் அவர்களை தான் வந்து ஒரு இதுலயும் சொல்லிட்டு வராரு. எல்லாரும் கேட்டுக்கிறாங்க இந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. புகைப்படம் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நான் ஒரிஜினலாக நான் சொல்ல முடியும். அது நான் எடிட் பண்ண அப்படிங்கிறதன் பேரில் புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறவங்களோட அடிப்படையில் எனக்கு ஒரு நிறைய நேரம் நான் மனசு கஷ்டப்பட்டிருக்கேன். சார் இவனை என்ன பண்ண சார்? சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Excuse me, sir. My